கவின் ஆணவ படுகொலை வழக்கில் நீதிபதி கண்காணிப்பில் வழக்கு விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் சிபிசிஐடி 8 வாரத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நெல்லை கேடிசி நகரில் மென்பொறியாளர் கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக நீதிபதி கண்காணிப்பில் வழக்கு விசாரணை நடத்தப்பட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிபிசிஐடி 8 வாரத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், கவின் ஆணவ கொலை தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கவின் ஆணவ படுகொலை வழக்கில் நீதிபதி கண்காணிப்பில் வழக்கு விசாரணை நடத்த உத்தரவிடக்கூடிய மனுவில் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சிபிசிஐடி 8 வாரத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆணவ படுகொலை வழக்கில் அரசு துரித நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆணவ படுகொலை தடுப்பு குறித்து சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதம். காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் சாதி ரீதியாக செயல்படுவதாக மனுதாரர் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பொன் காந்திமதிநாதன் தாக்கல் செய்த மனுவில் நெல்லையில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி கவின் எனும் இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கை விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் அவரது தந்தையும் ஜூலை 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் சுர்ஜித்தின் தாயார் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கை விசாரிக்கும் காவல் கண்காணிப்பாளரும் சுஜித்தின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே நெல்லை மாவட்ட நீதிபதி கண்காணிப்பின் கீழ் சிபிசிஐடி வழக்கை விசாரிக்கவும் கவினின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்கவும் ஆணவ படுகொலை தடுத்து சிறப்பு சட்டத்தை இயற்றவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி ஜூலை 25ஆம் தேதி 2:30 மணிக்கு கவின் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மாலை 5 மணிக்கு புகார் அளிக்கப்பட்டு 7:30 மணிக்கு சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் இதுவரை 3 செல்போன்கள் 7 சிசிடிவி காட்சியில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 6 லட்சம் ரூபாய் கவினின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. விசாரணை முறையாக சென்று கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய எவ்வளவு காலம் தேவைப்படும் என கேள்வி எழுப்பினர். சிபிசிஐடி தரப்பில் 2 மாத கால அவகாசம் கோரப்பட்டது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் பிணையகாஷ், சுர்ஜித்தின் தாயார் இதுவரை கைது செய்யப்படவில்லை. பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் ஏற்கனவே சாதி ரீதியாக செயல்படுவதாக புகார் எழுப்பப்பட்டுள்ளது. எனவே ஆணவ படுகொலை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இதில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விசாரணை முறையாக நடைபெறுவதால் மேற்கொண்டு எவ்வித உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. சிபிசிஐடி விசாரணை குறித்து எந்த புகாரும் இல்லை என்பதால் மனுதாரர் தன்னிடம் உள்ள விவரங்களை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கலாம். தவறு செய்தவர்கள் தப்பிக்கக்கூடாது. ஆகவே சிபிசிஐடி விசாரணை நடத்தி இறுதி அறிக்கையை 8 வாரத்திற்குள் ஒரு தாக்கல் செய்து வழக்கை 2 மாதத்துக்கு ஒத்திவைத்துள்ளனர். ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.